வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 13 ஃபன் வித் மேக்னெட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் இந்த ஏரோ மார்க் பாயிண்ட் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Chapter 13 Fun with Magnets. பகேலி அண்ட் போஜ்கோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்ன இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு குப்பை கிடங்குக்கு போகிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு ஃபுல்லாக குப்பை நிறைஞ்சிருக்கு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, குப்பை கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு கிரேனில் வந்து ஒரு ஆள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குப்பைக்குள்ளாடி கொண்டு அந்த கிரேனை உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த குப்பைக்குள்ளே இருந்த அயன் பீசஸ் எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே வெளியே வருது. அப்போது அவங்க யோசிக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு புக் படித்தது ஞாபகம் வருது. மேக்னெட்ஸ் பற்றி படித்த ஞாபகம் வருது. மேக்னெட்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அப்போது இவங்க வந்து அந்த ஒரு ராடு மாதிரி இருக்குல்ல, அந்த ராடு கீழே வந்து மேக்னெட் வச்சுருக்காங்க. மேக்னெட் வச்சு தான் இந்த குப்பைக்குள்ளாடி அந்த மேக்னெட்டை காமிச்சு அயன் பீசஸ் எல்லாமே வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யார், பகேலியும் போஜ்கோவும் யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து மேக்னெட்ஸ் பார்த்துருக்கீங்களா? காந்தம் வந்து எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? சில பேர்கிட்ட வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை மூடும்போது அது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதில் வந்து மேக்னெட் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு நீங்கள் வந்து மூடுறதுக்கு வந்து எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த பிக்சரில் கூட காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து மேக்னெட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பின் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? பின் பாக்ஸ், பின் வந்து ஹோல்ட் பண்ணுறது, நம்ம பின்னெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ்லேயே வந்து மேக்னெட் இருக்கும். ஏன்னா பின் வந்து மெட்டல்னால நம்மளுடைய பின் பாக்ஸில் மேக்னெட் இருக்கும்போது நம்ம மெட்டல் வந்து ஈஸியாகவே அதில் அட்ராக்ட் ஆகிக்கும். அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் கூட மேக்னெட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அலமாரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் நீங்கள் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய டோர் பின்னாடி வந்து உங்கள் டோர் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுமோ அந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டோர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக டோர்கிட்ட ஒரு மேக்னெட் வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து இருக்காது. மேக்னெட்ஸ் இது எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, காந்தம்னு ஒன்று இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது பாருங்கள். மேக்னெட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, மேக்னஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவருடைய வேலை வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடு செம்மறி ஆடெல்லாம் இருக்குங்களா, அதை போய் மேய்ச்சிட்டு வருவார். அதான் அவருடைய வேலை. ஷெப்பர்டு அவர். அப்போது அவர் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருந்தார்னா கிரீஸில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, டெய்லி எப்போ மாதிரி வந்து ஆடு மேய்க்க போயிடுறாரு. எங்கள் மலையில் தானே வந்து நிறைய புல்லெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே எல்லா ஆடுகளை வந்து ஒரு மலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னா ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஸ்டிக்கோட எண்டில் என்ன இருக்குது, சின்ன ஒரு அயன் பீஸ் வந்து இருக்கும். சின்ன அயன் பீஸ் வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து அதை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாருன்னா அந்த ஆடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. எல்லாம் அங்கங்கே ஓடிட்டுருங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து ஆடு மேய்க்கிறவங்களாம் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. பட் அவங்களோட எண்டில் வந்து அயன் பீஸ் இருக்குமான்னு தெரியாது. பட் இவர்கிட்ட இருந்திருக்கு. இவரோட ஸ்டிக்கில் எண்டில் வந்து அயன் பீஸ் இருந்திருக்கு. அப்போ இவர் அப்படியே ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஒரு ராக் கிட்ட போயிட்டு அவர் நிற்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய ஸ்டிக் வந்து அந்த ராக்கில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு, அட்ராக்ட் ஆகிடுச்சு. இவர் என்னடா நம்மளோட ஸ்டிக் வந்து இதில் போய் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நேச்சுரல் மேக்னெட் ராக் வந்து ஒரு நேச்சுரல் மேக்னெட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டாக போய் வந்து இவர் யோசிக்கிறாரு, மேக்னஸ். ஸோ அவர் டிஸ்கவர் பண்ணதான் இந்த மேக்னெட். Such rocks were given the name magnetite. அந்த மேக்னெட் உருவாக்குற ராக் இருக்குல்ல, அந்த ராக் நேம் வந்து மேக்னெட்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராக்ல இருந்தால் மேக்னெட் வந்து உருவாகுது. மேக்னெட்டைட் ராக்ல அதில் வந்து என்ன இருக்குன்னா அயன் இருக்கும்.
In any case, people now have discovered that certain rock have property of attracting piece of iron. They also found that small piece of these rocks have some special properties. They named these naturally occurring materials magnets. ஸோ இப்படி தான் வந்துட்டு மேக்னெட் வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ராக்லேருந்து சின்ன சின்ன பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்து சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாமே உருவாக்க தொடங்கினாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ராக் கையில் வச்சுருக்கோம் சின்ன சின்ன மேக்னெட்ஸ் அப்படி தானே. இந்த பிக்சர் பாருங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாமே இருக்குது. பார் மேக்னெட், இதை வந்து பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் ஆர் ஏ பால் எண்டட் மேக்னெட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்னெட்ஸ் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி 1 வந்து பார்ப்போம். ஆக்டிவிட்டி 1க்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பேப்பர் கப் ஆர் பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கப்புக்குள்ளாடி ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, ஒரு மேக்னெட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு த்ரெட்டோட ஒரு எண்டில் ஒரு அயன் பீஸ் வந்து ஏதோ ஒரு அயன் பீஸ் வந்து நீங்கள் கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிட்டு அதை வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பேப்பர் கப் இருக்குல்ல, அந்த பேப்பர் கப்பை அந்த அயன் பக்கத்தில் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் மேலே ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி வைங்க. அந்த த்ரெட்டை அப்படியே வந்து மேலே வந்து வரும். ஏன் வருதுன்னா மேக்னெட் வந்து அந்த மெட்டல், அந்த அயன் இருக்குல்ல, அந்த அயன் மெட்டலை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனால அது ஒரு பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 1. ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரோட வீட்டில் ஸ்டாண்டெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய கையை வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஆக்டிவிட்டி 2 என்னன்னு பாருங்கள். ஆக்டிவிட்டி 2 என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்டிக், உங்களோட பேட் கூட எடுத்துக்கலாம், ஹாக்கி பேட் ஆர் கிரிக்கெட் பேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதனுடைய எண்டில் வந்து ஒரு மேக்னெட்டை வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு அப்படியே உங்கள் கிரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அப்படியே அந்த பேட்டை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கிரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய அந்த மேக்னெட்டில் என்னென்ன ஒட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி 2. அண்ட் உங்களுடைய அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மேக்னெட் வச்சு அது பக்கத்தில் போய் வச்சு பாருங்கள், அது அட்ராக்ட் ஆகுதா ஆகலையா, அது நம்மளுடைய மேக்னெட்டில் அது ஒட்டிடுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்ன சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயன், நம்ம ஊசியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து மேக்னெட் கிட்ட வச்சிங்கன்னா டக்குன்னு போய் ஒட்டிக்கணும். நம்மளுடைய சேஃப்டி பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டி பின்னை வந்து மேக்னெட் பக்கத்தில் வச்சு பாருங்கள், அப்படி டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். ஸோ அது அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே என்னது, மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்னது, மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேப்பர், பிளாஸ்டிக், இது எல்லாமே வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 2. உங்களை சுற்றி இருக்க சில ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு பாருங்கள், அட்ராக்ட் ஆகுதா ஆகலையா. இதை வந்து நீங்கள் ஒரு டேபிளர் காலம் போடுங்க. இதான் டேபிள் 13.1 அதான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன மெட்டீரியலால் மேட் ஆனது, ஸோ அந்த மெட்டீரியல் நேம் எழுதிக்கோங்க. தேர்ட் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுதா, எஸ் ஆர் நோ. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அயன் பால். அயன் பால் வந்து என்ன மெட்டீரியல், அயன். அயன் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுமா, எஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஸ்கேல் வந்து என்ன இதில் மேட் பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்டிக், அப்படி தானே. பிளாஸ்டிக் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுமா, ஆகாது, ஸோ நோ. நெக்ஸ்ட் வந்து ஷூ. ஷூ வந்து என்ன மேட் ஆகிருக்கும், மெட்டீரியல் லெதர். லெதர் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுமா, ஆகாது, நோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க தனித்தனியாக. அண்ட் அது அந்த என்ன மெட்டீரியலான மேடானது அதை தனியாக எழுதிக்கோங்க. அண்ட் அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா. ஸோ அது உங்களுடைய ஆன்சர் வந்து இந்த டேபிளர் காலம் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3. ஆக்டிவிட்டி 3 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஸோ பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஒரு மண்ணுக்குள்ளே
ஒரு மண்ணுக்குள்ளே போயிட்டு நல்லா வந்து ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிட்டு அதை எடுத்து பாருங்க. அதில் வந்து ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பாருங்க. நீங்கள் எடுக்கும்போது மண்ணுக்குள்ளாடி வச்சுட்டு எடுங்க. ஸோ அதில் வந்து சில துகள்கள் வந்து இருக்கும். அது வந்து அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பீஸ் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸு சாயிலில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன அந்த பார் மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். இதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி 3. ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. மண்ணுக்குள்ளாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மண்ணும் ஸோ கொஞ்சம் தள்ளியோ போயிட்டு மண்ணுக்குள்ளாடி நல்லா ரப் பண்ணிட்டு எடுத்து பாருங்கள். அதில் வந்து அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கா இல்லையான்னு அந்த சாயிலில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் வந்து உங்களுடைய டேபிள் 13.2. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, நேம் ஆஃப் த லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அந்த லொக்கேஷன் நேம், அண்ட் அங்கே வந்து அயன் ஃபில்லிங்ஸ் வந்து மேக்னெட்டில் ஸ்டிக் ஆச்சா, எவ்வளோ ஆச்சு, மெனியா, வெரி ஃபியூவா, நன், இதை வந்து டேப்லராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போல்ஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டுடைய போல்ஸ், மேக்னெட்டுக்கு வந்து 2 போல்ஸ் இருக்குது, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ இதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 4 பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டி 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேப்பரில் வந்து அயன் ஃபில்லிங்ஸ் என்னென்னா இரும்பு துகளை வந்து போட சொல்கிறாங்க. இரும்பு தூள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மேக்னெட்டை அதுக்கு மேலே வைங்க. வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய மேக்னெட்டோட 2 எண்டு இருக்குல்ல, ஸோ அந்த 2 எண்டில் தான் என்ன இருக்கும்னா எல்லா ஃபில்லிங்ஸுமே அப்படியே பிடிச்சிக்கும். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த 2 எண்டில் தான் உங்களோட அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு மேக்னெட்டோட 2 எண்டில் தான் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா 2 போல், நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே 2 எண்டில் தான் இருக்கும். மேக்னெட்டோட 2 எண்ட்லேயும் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், அந்த போல்ஸில் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து ஃபில்லிங்ஸ் இருக்காது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 4. பாருங்க, பகேலி ஹேஸ் திஸ் பசில் ஃபார் யூ. நமக்கு ஒரு பசில் வச்சுருக்காங்க பகேலி. யூ ஆர் கிவன் 2 ஐடென்டிக்கல் பார்ஸ் விச் லுக் அஸ் இஃப் தே மைட் பி மேட் ஆஃப் அயன். நமக்கு 2 பார் தராங்க, ரெண்டுமே வந்து அயனால மேடாக இருக்கு. ஒன் ஆஃப் தம் இஸ் எ மேக்னெட், ஒன் வந்து மேக்னெட், வைல் த அதர் இஸ் எ சிம்பிள் அயன் பார். ஒன்று வந்து மேக்னெட்டு, இன்னொன்று அயன் பார். ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் எ மேக்னெட்? ஸோ நம்மக்கிட்ட 2 பார் தராங்க, ஒன்று வந்து மேக்னெட், இன்னொன்று வந்து அயன் பார். ஸோ இந்த 2ல் எது மேக்னெட்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுமே வந்து ஒரு அயன் மேடாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு அயன் மெட்டீரியல் எடுத்து உங்களுடைய மேக்னெட் பார் இருக்குல்ல அதுக்கிட்ட நீங்கள் வச்சு பாருங்கள், அட்ராக்ட் ஆச்சுன்னா அது மேக்னெட். அதே மாதிரி அயன் பார் பக்கத்துலேயும் ஒரு சேஃப்டி பின் ஏதாச்சும் வச்சு பாருங்கள், அட்ராக்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். அயன் பாரில் வந்து நார்மல் அயன் பாரில் வந்து அட்ராக்ட் ஆகாது, மேக்னெட்டில் மட்டும்தான் அந்த அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக எது மேக்னெட் எது அயன் பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் டைரக்ஷன். ஸோ மேக்னெட்டை வச்சுட்டு எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏன்ஷியன் காலத்துலலாம் பழங்காலத்துலலாம் அவங்க வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ஷன்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. சைனாவில் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு அரசர் வச்சுக்கலாம். அவருடைய நேம் வந்து ஹாங் டை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு சேரியாட் இருக்குது. சேரியாட் அப்படின்னா என்னென்னா தேர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம தேர் பார்த்துட்டு போகலாம், அதுதான் வந்து அவங்க சேரியாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேரியாட்டில் இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து அவருடைய தேர். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டாச்சு இருக்கும், ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையோட ஒரு கை வந்து ரொம்பவே நீளமாக இருக்கும். அண்ட் அந்த பொம்மை வந்து ரொம்பவே ஃப்ரீலியாக இருக்கும், எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ரொட்டேட் ஆகும். ஆனால் அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மையோட அந்த கை இருக்குல்ல, ஒரு லாங்கான கை, அந்த கை எப்போவுமே சவுத் டைரக்ஷனை தான் பாயிண்ட் பண்ணி இருக்குமா. அந்த சேரியாட்டோட அந்த ஸ்டாச்சு வந்து எப்போவுமே அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய கை அந்த கை இருக்குல்ல, அந்த லாங் கை வந்து சவுத் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்து அவங்க வந்து சவுத் டைரக்ஷன் எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே வழி தெரியுமா. ஸோ அந்த டைரக்ஷன் வந்து இதை வச்சு தான் அவங்க
யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. By looking at the extended arm of the statue, the emperor was able to locate direction when he went to new places on his chariot. ஸோ அவர் ஏதாவது நியூ பிளேஸ் போகும்போது அந்த பொம்மையோட அந்த கையை வச்சு தான் அவர் சவுத் டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு அவர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி 5. ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி 5ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்டிவிட்டி 5ல் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார் மேக்னெட் வந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய ஒரு எண்டில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சும்மா ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அண்ட் அதை என்ன பண்ணுங்க, அதனுடைய மிடில், அந்த பார் மேக்னெட்டோட மிடில் வந்து ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு குச்சி வச்சு ஒரு ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டா இந்த ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ணிடுங்க, அந்த மேக்னெட்டை வந்து தொங்க விட்டுட்டு அதை அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டுருக்கோம். அப்புறம் அது ஒரு ரெஸ்ட்டில் வரும்ல, அப்போ ரெஸ்ட்டில் வரும்போது என்ன பண்ணுங்கள், அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய பார் மேக்னெட்டை வந்து நடுவில் ஒரு த்ரெட் கட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதனுடைய டைரக்ஷனை வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோடைய டைரக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது மேக்னெட்டோடைய டைரக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், மேக்னெட். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அந்த பார் மேக்னெட்டை மறுபடியும் சுற்றி விடுங்க. மறுபடியும் அந்த பொசிஷன் பாருங்கள், சேம் பொசிஷனில் நிற்குதா இல்லை ஃபஸ்ட்டு கிடச்சதோட டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அது நிற்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படி ஃபைனலாக ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்கும்னா, நீங்கள் எவ்வளோ வாட்டி அந்த மேக்னெட்டை சுற்றி விட்டாலும் அதனுடைய ரெஸ்ட் பொசிஷனில் அந்த மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேவா? இதே தான் நம்ம ஒரு சேரியாட் ஸ்டோரி பார்த்தோம்ல, அவருடைய சேரியாட்டில் வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து அதனுடைய அந்த ஒரு லாங் ஆர்ம் வந்துட்டு சவுத் போல்லே வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இது. உங்களோட மேக்னெட்டை வந்து நீங்கள் என்ன டைரக்ஷனில் சுற்றி விட்டாலும் அதனுடைய ரெஸ்ட்டில் வந்து அது நார்த் சவுத்தை தான் ஃபேஸ் பண்ணி இருக்கும் அந்த மேக்னெட். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இது வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தும் நீங்கள் மேக்னெட் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து அதோட சுற்றி விட்டுட்டு பாருங்கள். அது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 5. We find that a freely suspended bar magnet always comes to rest in a particular direction, which is a north-south direction. Sun வந்து எங்கே வந்து உதிக்கும்? Sun rises in the east and set in the west. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய லெஃப்ட் என்னது? நார்த்தாக இருக்கும். நம்ம வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய லெஃப்ட் வந்து நார்த்தாக இருக்கும். ஓகேவா? அப்போது the end of the magnet that points toward the north is called north pole, and the other end that points toward the south is called south pole. மேக்னெட் வந்து சவுத்தை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது சவுத் போல், நார்த்தை வந்து பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை நார்த் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பஸ் அப்படி பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய இப்போது ஃபஸ்ட் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி தான் டைரெக்ஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க? காம்பஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்துருப்பீங்க சில பேர். அதனுடைய ஒரு எண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ரெட் கலர், ஏதாவது கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் ஆன சைடு தான் வந்து எதுனா நார்த்தை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த கலரான பொசிஷன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து நார்த்து, இது சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ வந்து காம்பஸ் வந்து அது வந்து ஒரு சின்ன பாக்ஸாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கிளாஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்ஷன், நம்ம என்ன டைரெக்ஷனில் இருக்கோம், எந்த டைரெக்ஷனில் போகணும், இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். மேக் யுவர் ஓன் மேக்னெட். நம்மளுடைய ஓன் மேக்னெட்டை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணுங்கள், ஒரு அயன் பார் எடுத்துக்கோங்க, ஒரு இரும்பு பார் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பார் மேக்னெட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அயன் பாரை வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய பார் மேக்னெட்டோட ஒரு எண்டை எடுத்து அந்த அயன் பாரில் அப்படியே
என்ன பண்ணுங்கள், எடுக்காமல் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வாங்க. தேய்ச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் அதே போர்ஷனில் மறுபடியும் ரிப்பீட்டடாக அதை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அந்த அயன் பாரில் வந்து உங்களுடைய மேக்னெட்டோட அந்த நீங்கள் எந்த எண்டை தேய்க்கிறீங்களோ அதே எண்டை மறுபடியும் தேய்ச்சிட்டே இருங்க. ஸோ அது ஒரு 30-40 டைம்ஸ் வந்து தேய்ச்சிட்டே பாருங்கள். அது வந்து ஒரு மேக்னெட்டாக மாறிடும். ஓகேவா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது 30-40 டைம்ஸ்க்கு உள்ளாடி உங்களுக்கு அப்படி மாறலைன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டி கூட அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பிக்சரில் காமிக்கிறாங்கல்ல, ஒரு அயன் ராட் கீழே இருக்குது. அவங்க வந்து ஒரு பார் மேக்னெட் வச்சு இந்த டைரெக்ஷனில் நீங்கள் அதை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அயன் பாரில். இப்படி பண்ணும்போது நம்மளோட ஓன் மேக்னெட்டை நம்ம தயாரிக்கலாம். ஆக்டிவிட்டி 6ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காந்த ஊசி வந்து எடுக்க போகிறோம். ஒரு அயன் நீடில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த அயன் நீடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார்க் எடுத்துக்கோங்க. ஒரு கார்க்கில் என்ன பண்ணுங்கள், அந்த அயன் நீடில் இருக்குல்ல, அந்த ஊசியை வந்து குத்தி வச்சுருக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்குல்ல அந்த மாதிரி, இது ஒரு கார்க்கு, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது கார்க்கு. அதில் வந்து அந்த ஊசி, காந்த ஊசியை வந்து குத்தி வச்சுக்கோங்க. வச்சு கேர்ஃபுல்லாக வாங்கிக்கணும். அண்ட் அந்த ஊசி வந்து தண்ணியில் வந்து படக்கூடாது. ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி வந்து நிரப்பிக்கோங்க. ஆஃப் நிரப்பிட்டு அந்த கார்க்கை வந்து அந்த இதுக்குள்ளே, அந்த தண்ணிக்குள்ளே இமர்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிவிட்டு அண்ட் பாருங்கள், அந்த ஊசி வந்து, அந்த காந்த ஊசி வந்து தண்ணியில் வந்து படக்கூடாது. அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கார்க்கை வந்து அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊசியோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது வந்து அந்த கார்க் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட நீடில் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது, அண்ட் நீங்கள் கார்க்கை ரொட்டேட் பண்ணும்போது நீடில் வந்து என்ன டைரெக்ஷனில் போகுது, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஆக்டிவிட்டி 6. ஸோ நீடில் வந்து எப்போவுமே என்ன டைரெக்ஷனில் இருக்கும், மேக்னெட் வந்து நார்த் சவுத் போல் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 6. நெக்ஸ்ட் வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்ஸ். டேக் 2 ஸ்மால் டாய் கார்ஸ் அண்ட் லேபிள் தம் ஏ அண்ட் பி. 2 கார் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, பொம்மை கார் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இது ஏ காரு, இது பி கார். ஸோ இந்த 2 காருக்கு மேலே வந்து என்ன மேக்னெட் வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது கார் ஏயும் கார் பியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. கார் ஏ வந்து கார் பியை வந்து ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மேக்னெட்டில் வந்து 2 போல்ஸ் இருக்கும், அப்படி தானே, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ நம்மளுடைய ப்ளூ கலர் வந்து நம்ம நார்த் போல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வந்து நார்த் போல் இருக்குது, ரெட் வந்து சவுத் போல். நார்த் போல் சவுத் போலும் டிஃப்ரெண்ட் போல்ஸ். அட்ராக்ஷன் என்ன, டிஃப்ரெண்ட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். 2 போல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் வந்து 2 மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 மேக்னெட்டை வந்து இப்படி சேர்த்து பாருங்கள், சேருதான்னு பாருங்கள். சேர்ந்துச்சுன்னா ஒரு போல் வந்து நார்த்து போல் அண்ட் ஒரு மேக்னெட்டோட ஒரு எண்டு வந்து நார்த்து போலாக இருக்கும் அண்ட் இன்னொரு மேக்னெட்டோட ஒரு எண்டு வந்து சவுத் போலாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் போல்ஸாக இருந்தனால தான் அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ சேம் போல்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரிப்பல் ஆயிரும், அட்ராக்ட் ஆகாது. நீங்கள் வச்சு பாருங்கள், அப்படியே உங்களை இழுக்கும், பின்னாடி இழுக்கும். ஸோ அது வந்து ரிப்பல் பண்ணும். அப்போது இங்கே வந்து நார்த் இருக்குது, கார் ஏயோட ஃப்ரெண்டில் வந்து நார்த் இருக்குது அண்ட் கார் பியோட ஃப்ரெண்டில் சவுத் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் அட்ராக்ட் ஆகும், 2 காரும் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து இதுதான் வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிள் 13.3. ஸோ வந்து இங்கே பொசிஷன் ஆஃப் கார் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் கார் ஏ ஃபேஸிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கார் பி. ஸோ இது வந்து கார் ஏயோட ஃப்ரெண்டு, இது கார் பியோட ஃப்ரெண்டு. இப்போ இங்கே வந்து நார்த் இருக்குது, இங்கே சவுத் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும், ஏன்னா டிஃப்ரெண்ட் போல்ஸ் இருக்குது. இப்போ ஹவு டு த கார் மூவ் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர், நாட் அட் ஆல், மூவ் டுவர்ட்ஸ், ஏன்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ ரெண்டும் ஒரே இடத்துக்கு மூவ் ஆகும். மூவ் டுவர்ட்ஸ். த ரியர் ஆஃப் கார் ஏ ஃபேஸிங் த ஃப்ரண்ட் ஆஃப் கார் பி. ரியர்னா பின்புறம். அப்போ கார் ஏயோட பின்புறம் வந்து கார் பியோட ஃப்ரெண்டை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இங்கே பின்னாடி என்ன இருக்குது, கார் ஏயோட பின்புறம் என்ன இருக்குது, சவுத் இருக்குது, சவுத் போல்.
ஸோ நீங்கள் நார்த் போல் சவுத் போல்னு கூட குழப்பிக்க வேணாம், ரெட் கலர்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரெட் கலர் இருக்குது. இந்த பின்னாடி வந்துட்டு பியோட ஃப்ரெண்டை வந்து ஃபேஸ் பண்ணுது. பியோட ஃப்ரெண்டில் என்ன இருக்குது, ரெட் கலர் இருக்குது. அப்போது ரெட் கலர் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணிடும். அப்போது அவே ஃப்ரம் ஈச் அதர், ரிப்பல் பண்ணும்போது ரெண்டுமே தனித்தனியாக சேராமல் பிரிஞ்சிடும். அப்போ அவே ஃப்ரம் ஈச் அதர். இதே மாதிரி கார் ஏ பிளேஸ் பிகைன் கார் பி, கார் பிக்கு பின்னாடி கார் ஏ வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளர் காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போது அட்ராக்ஷன்னா என்ன, சேம் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், டிஃப்ரெண்ட் போல் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஓகேவா? இதான் வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேக்னெட், 2 மேக்னெட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். A few caution. Magnet lose their properties if they are heated, hammered or dropped from summit. மேக்னெட் வந்து அதனுடைய அந்த இழுப்பு விசை இருக்குல்ல, அது எப்போ வந்து இழக்குதுன்னா, அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணாலோ, அதை வந்து உடச்சல் ஹேமர் பண்ணாலோ, இல்லை தூக்கி ரொம்ப தூரத்துலேருந்து தூக்கி போட்டாலும் என்ன ஆகும்னா அதனுடைய அந்த இழுப்பு விசை இருக்குல்ல, அதை வந்து இழந்துரும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக வந்து மேக்னெட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ எப்படி வந்து ஒரு மேக்னெட்டை வந்து ஸ்டோர் பண்ணலான்னா, 2 மேக்னெட்ஸ்க்கு இடையில வந்து உடன் ராட்ஸ்ன்னு சொல்கிறேன், உடன் ஏதாச்சும் பீசஸை வச்சு நம்ம வந்து பாதுகாக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் போல்ஸை வச்சு இன்னொரு பீஸ் ஆஃப் போல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்து சேவ் பண்ணலாம். They must be separated by a piece of wood while 2 pieces of soft iron should be placed across their ends. ஸோ அதுக்கு இடையில வந்து ஒரு உடன் பீஸ் வந்து வைக்கலாம். ஃபார் a horseshoe magnet one should keep a piece of iron across the pole. ஒரு பீஸ் ஆஃப் அயனை வந்து நம்ம வந்து அந்த போல்ஸ்க்கு அக்ராஸாக வைக்கலாம். Keep magnets away from cassettes, mobile, television, music system, compact disc and computer. Magnets வந்து இந்த மாதிரி கேசட்டு, நம்மளுடைய ஃபோனு, நம்மளுடைய கம்ப்யூட்டர், இதுலேருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தூரமாகவே வைக்கலாம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய லெசன் ஃபன் ஆஃப் மேக்னெட்ஸ், ஃபன் வித் மேக்னெட்ஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபில்லிங் த blanks in the following. First, artificial magnets are made in different shapes such as artificial magnets எல்லாம் நம்ம different shapesல வந்து மேட் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ஷேப்ஸ், பார் மேக்னெட், horseshoe and cylindrical. The materials which are attract towards a magnet are called magnetic material. எந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட் பக்கம் அட்ராக்ட் ஆகுதோ அந்த மெட்டீரியல் என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர் இஸ் நாட் ஏ டேஸ் மெட்டீரியல், பேப்பர் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ பேப்பர் இஸ் நாட் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இன் ஓல்டன் டேஸ் sailors used to find direction by suspending a piece of magnet. ஓல்டன் டேஸ்ல எல்லாம் இந்த படகுல எல்லாம் பயணம் செய்வாங்களா, அவங்கெல்லாம் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி தான் டைரக்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. மேக்னெட் ஹேஸ் டேஸ் போல்ஸ். மேக்னெட்ல வந்து எத்தனை போல்ஸ் இருக்கு, 2 poles இருக்கு, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எ சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் ஹேஸ் ஒன்லி 1 pole. ஒரு மேக்னெட்டுக்கு 2 போல்ஸ் இருக்கும், அப்போ ஃபால்ஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் இன் கிரீஸ், ஃபால்ஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து கிரீஸில் தான் டிஸ்கவர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க, ஃபால்ஸ். Similar poles of magnet repel each other, true. Maximum iron filling stick in a middle of bar magnet when it is brought near them, false. Bar magnets always point towards north south direction, true. எப்பவுமே வந்து ஒரு மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை தான் பாயிண்ட் பண்ணும். A compass can be used to find east west direction at any place, true. Rubber is a magnetic material. Rubber வந்து magnetic material இல்லை, so false. Next வந்து question number 3. It was observed that the pencil sharpener gets attracted by both the poles of a magnet although its body is made of plastic. Name a material that might have been used to make some part of it. ஸோ நம்மளுடைய பென்சில் ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். பட் ஈவன் தோ அதனுடைய வெளிப்பகுதியில் வந்து பிளாஸ்டிக்கால் தானே மேடாக இருக்கும். அப்போ ஏன் எப்படி அட்ராக்ட் ஆகுது, அதுக்குள்ளாடி இருக்கிற அந்த பிளேடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கும், மெட்டலாக இருக்கும். ஸோ
நம்மளுடைய மேக்னெட்னால அந்த மெட்டல் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போது அந்த மெட்டீரியல் வந்து அயனால் மேடானனால நமக்கு அட்ராக்ட் ஆகுது மேக்னெட்னால. That material is made of iron. அதான் நம்மளுடைய ஆன்சர். Column 1 shows a different position in which one pole of a magnet is placed near that of other. Column 2 indicates the resulting action between them for each situation. Filling the blanks. ஸோ 2 காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காலம் 1 பார்த்தீங்கன்னா நார்த் சேம் போல்ஸாக இருக்குது. சேம் போல்ஸ் ரிப்பல்ஸ். அப்போது காலம் 2ல் என்ன வரும்? ரிப்பல்ஷன் வரும். நார்த் டேஷ் கொடுத்துருக்காங்க அட்ராக்ட். ஒரு நார்த் இருக்குது, அப்போ இன்னொரு சவுத் இருந்தால் தானே அட்ராக்ட் ஆகும். ஸோ நார்த் நார்த் இருக்குது, டிஃப்ரெண்ட் போல்ஸ் இருக்குது, அப்போது அட்ராக்ஷன். இன்னொன்றில் பாருங்கள் டேஷ் ஒரு சவுத் கொடுத்துருக்காங்க அண்ட் காலம் 2ல் வந்து ரிப்பல்ஷன். அப்போ ஒரு சவுத் இருக்குது, அப்போ இன்னொரு சேம் போல்ஸ் இருந்தால் தான் ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போது சவுத் இதான் அவங்களுடைய ஆன்சர். 5th கொஸ்டின் பாருங்கள். ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டுடைய 2 பண்புகள். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? மேக்னெட் அட்ராக்ட் த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் லைக் அயன், நிக்கல், கோபால்ட் எல்லாமே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். அண்ட் மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனாக பாயிண்ட் பண்ணும், டுவர்ட்ஸ் நார்த் சவுத் டைரக்ஷன். 6th question. What are the poles of a bar where are the poles of bar magnet located? Bar magnetல poles வந்து எங்க லொகேட் ஆயிருக்கும்? போல்ஸ் 2 நார்த் போல் சவுத் போல் 2 போல்ஸ் இருக்கும். 2 போல்ஸுமே அந்த மேக்னெட்டோட 2 எண்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அட் போத் த எண்ட்ஸ். 7th question. A bar magnet has no markings to indicate its poles. How do you find out near which end is it north pole located? ஒரு த்ரெட்டில் வந்து ஒரு பார் மேக்னெட்டை கட்டிக்கோங்க. கட்டிட்டு அப்படியே பிடிச்சிட்டு பாருங்க. நார்த் சைடில் அந்த மேக்னெட்டோட எந்த எண்டு நிற்குதோ அந்த எண்டு தான் வந்து நார்த் போல். அந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல் வந்து அதுதான் நார்த் டைரக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா நார்த் போல். 8th question. You are given an iron strip. How will you make it into a magnet? ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம லெசன்லேயே பார்த்தோம், எப்படி வந்து மேக்னெட் வந்து நம்ம ஓனாக மேக் பண்ணுறதுன்னு. ஒரு அயன் பார் எடுத்துக்கணும். உங்களோட அயன் ஸ்ட்ரிப்பை அந்த அயன் பாரோட ஒரு எண்டில் வந்து நீங்கள் வச்சு அப்படியே அந்த அயன் பாரில் தேய்ச்சிக்கோங்க. மறுபடியும் அதை எடுத்து சேம் அதே எண்டை வந்து மறுபடியும் அந்த அயன் பாரை நீங்கள் ஒரு 30-40 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்து நீங்கள் உருவாக்கலாம். Question 9. How is a compass used to find direction? காம்பஸ் வந்து எப்படி நம்ம டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம்? நம்ம காம்பஸ் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை தான் பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே வந்து அதோட ரெஃபரன்ஸை வச்சு ஈஸ்ட் வெஸ்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் டைரக்ஷனை. ஸோ ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த காம்பஸ் இருக்கும்ல, அந்த நீடில் வந்து ரெஸ்ட்டில் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரெஸ்ட்டில் நிற்கும் போது அது நார்த் சவுத் டைரக்ஷனை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ஈஸ்ட் வெஸ்ட்டையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். Last question. The magnet was brought from different direction towards a toy boat that has been floating in water in a tub. Effect observed in each case is stated in column 1. Possible reason for the observed effects are mentioned in column 2. Match the statement given in column 1 with those in column 2. ஸோ 2 காலம் கொடுத்துருக்காங்க. காலம் 1 அண்ட் காலம் 2 வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காலம் 1ல் போட் கெட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த மேக்னெட். போட் வந்து மேக்னெட்டை வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு. அப்போது நமக்கு போட் வந்து எதனால மேடாயிருக்கும்? மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால மேடாயிருக்கும். அப்போ தான் வந்து மேக்னெட் வந்து அந்த போட்டை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க முடியும். அப்போது போட் இஸ் மேட் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்மளுடைய காலம் 2ல் 1, 2, 3, 4th ஒன் இருக்குல்ல, அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். போட் இஸ் நாட் அஃபெக்டட் பை மேக்னெட். அப்போது அது போட் வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலால் மேடாயிருக்கும். அப்போது கடைசியாக 5th ஒன் தான் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். Boat moves towards the magnet if north pole of the magnet is brought near its head. So boat வந்து மேக்னெட்க்கு டுவர்ட்ஸாக போகுது. அப்போ அந்த போட்டோட முன்னாடி என்ன இருக்குது? நார்த் போல் இருக்குது. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது? போட் வந்து நார்த் போல் வந்து ஃபிட் ஆகிருக்குன்னா போட்டில் ஃப்ரெண்டில், சாரி மாற்றி சொல்லிட்டேன். போட் வந்து மேக்னெட்டோட நார்த் போலை நோக்கி போகுது. அப்போது போட்டில் வந்து என்ன போல் இருந்திருக்கணும்? சவுத் போல் இருந்திருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் போல்ஸ் தான் அட்ராக்ட் ஆகும். அப்போது போட் இஸ் ஃபிட்டட் வித் எ மேக்னெட் வித் சவுத் போல் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஹெட். போட்டில் வந்து சவுத் போல் வந்து ஹெட்டில் இருந்திருக்கணும்.
அப்போ தான் வந்து மேக்னெட்டோட நார்த் போலும் போட்டோட சவுத் போலும் அட்ராக்ட் ஆகிருக்கும். ஃபோர்த் பாருங்க, போட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த மேக்னெட் when நார்த் போல் இஸ் brought நியர் டு இட்ஸ் ஹெட். அப்போது போட் இஸ் fitted with a magnet with a north pole towards its head. இதான் வந்து ஆன்சர். போட் floats without changing its direction. போட் வந்து அதோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கப்போ போட் ஹேஸ் எ ஸ்மால் மேக்னெட் ஃபிக்ஸ்ட் அலாங் இட்ஸ் லென்த். இதான் அதனுடைய ஆன்சர். அப்போது இதுலேருந்து உங்களுக்கு மேக்னெட்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இந்த லெசனில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு எக்ஸசைஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.